குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ சிவிக்ஸில் யூனிட் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா கிரைட்டீரியா ஃபார் ரிஜிஸ்டர் ரெகக்னைசன், அதாவது கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாமா, த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஹேஸ் சம் கிரைட்டீரியா ஃபார் த ரெகக்னைசன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. நேஷ்னல் பார்ட்டிஸ்னால் தேசிய கட்சிகள், ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டிஸ் அதாவது மாநில கட்சிகள். எ பார்ட்டி தட் செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த வேலிட் votes in Lok Sabha election of assembly elections in 4 states. A party that secures at least 6% of the valid votes in the state legislative assembly election, the must win 4 seats in Lok Sabha from any states. Next என்ன சொல்கிறாங்க, they must win one Lok Sabha seat for every 25 seats or at least 2 seats in legislative assembly. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, நம்மளோட நேஷ்னல் பார்ட்டிஸ் அப்படின்னா தேசிய கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் வேலிட் ஓட்டோட மக்களவை தேர்தலில் 4 மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் 6% நம்ம என்ன பண்ணியிருக்கணும், எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்கிட்ட ஓட்டு வாங்கி 6% நம்ம வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நேஷ்னல் பார்ட்டிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6% நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இண்டிவிஜுவலாக ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க வாங்கி வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே அப்படியே தான் என்ன சொல்கிறாங்க, செகண்டில் த மஸ்ட் வின் 4 சீட்ஸு, 4 மக்களவை தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா 4 ஸ்டேட்ஸில் கண்டிப்பாக நீ வின் பண்ணியிருந்தால் மட்டுமே எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 25 தொகுதியில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தலில் நின்றுக்கணும். குறைந்தபட்சம் 2 தொகுதியிலையாவது அவங்க வின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்டராவோ அமைச்சராகவோ நிற்க முடியும். அதாவது கவுன்சிலர், வார்டு இந்த மாதிரி போஸ்டிங்லேயும் நின்று நீ வின் பண்ணியிருந்தால் மட்டுமே அடுத்த போஸ்டிங்க்கு போய் எலெக்ஷனில் சீட் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, இட் ஹேஸ் டு வின் 2% ஆஃப் த சீட்ஸ் இன் லோக்சபா ஃப்ரம் அட்லீஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இன் த லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கடைசியாக நம்ம கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 2% நம்ம ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீட்ஸ் டு வின் மினிமம் ஆஃப் 3% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 3% அதாவது நம்ம ஸ்டேட்டில் நம்ம வின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்களாமா, இண்டிபெண்ட் கேண்டிடேட், எ கேண்டிடேட் ஹூ விஷஸ் டு contest in either or the parliamentary state assembly but does not have an affiliation with the other parties may contest the election at the independent candidate. நீ இண்டிவிஜுவலாக நிற்கிற, இண்டிபெண்டாக நான் சுதந்திரம், இண்டிவிஜுவலாக நீ நிற்கிற, நின்று நான் வின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எந்த கட்சியுமே எனக்கு வேண்டாம், நான் இண்டிவிஜுவலாக நின்று வின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணுமா, ஏற்கனவே ஆல்ரெடி மக்களவை தேர்தல்லையோ மாநில தேர்தல்லையோ சட்டமன்றத்துலேயோ நீ போட்டியிட்ட ஒரு நபராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நீ என்ன பண்ணியிருக்கணுமா, அதில் காம்படிஷனில் நீ கலந்துருக்கணும். நீ வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி நீ இண்டிவிஜுவலாக நின்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா, ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் தட் ஃபுல்ஃபில் திஸ் கிரைட்டீரியா are called recognized parties. They are given a unqualified symbol by the election commission. The recognized but unrecognized political party cannot contest election on its own symbol. The party has to choose one symbol from free symbol pool panel announced by the election commission. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, இங்கே பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க ஃபுல் பேனல். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட
கட்சிகள், ரெகக்னைஸ்டு கட்சிகள்னால் நீ வந்து ஓகே இப்போ என்ன சொல்கிறது அங்கீகரிக்கப்பட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டேட்டில் என்னென்னா உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ரெட்டலையும் உதயசூரியனும் அங்கீகரிக்கப்பட்ட என்ன சொல்கிறாங்க கவர்மெண்டால் ஏற்றுக்கொண்டக்கூடிய ஒரு சின்னம். அந்த மாதிரி கட்சிகள் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா சின்னம், கட்சி, ஒதுக்கீடு இது எல்லாமே என்ன பண்ணாங்க, இது வந்து எப்பயுமே காலங்காலத்துக்கும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, ரெகக்னைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க கீழே பரமானு கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு ஃப்ரீ சிம்பிள்ஸ் போல் இதோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு prepare the election symbols ordered 1968 symbols are either received or free. A received symbol is meet for a recognized political party. இது second point. Third point, a free symbol is received from unrecognized party. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க 1968 வந்து எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷன் அப்போ சின்னங்கள் கொடுக்குறாங்க. அந்த சின்னங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சின்னம் மட்டும்தான், அதே சின்னத்தை வேற ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது. 2 சின்னம்லாம் ஒரு ஸ்டேட்டில் கொடுத்து அவங்கள எலெக்ஷனை நிற்க வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு சின்னம் தான் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு வந்துச்சு இப்போ 1968. ஏன்னா அப்போயே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஒரு சின்னம் 2 பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கும் அந்த சின்னம் பிடிச்சிருக்குது, ஒன்னொருத்தருக்கும் அதே சின்னம் பிடிச்சிருக்குதுன்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சு மாற்றி அமைச்சு தான் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து யாராருக்கு என்னென்ன சின்னங்கள் கொடுக்குதோ அதை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது தேர்தல் கமிஷன் ஆஃபீஸில் என்னென்ன சின்னங்கள் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க எடுத்துக்கணும். எங்களுக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி அவங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்படாத சின்னங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா கட்சிகளுக்கு இந்த சின்னங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்தந்த சின்னங்கள் தான் கட்சியில் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேறு அன்னெசரியாக இருக்கக்கூடிய சின்னங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா தேர்டு என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா the political party whose number of candidates selected is more than the other is called the majority party. The majority party runs the government, the elect and appoint their ministers to run the government. They pay decisive role in making laws for the country. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாமா மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா தேர்தலில் ஒரு அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியோட வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் அந்த கட்சியை வந்து அதிகமாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா பெரும்பான்மையான கட்சிகள் வந்து மற்ற கட்சிக்காரங்களாம் என்ன சொல்லணும், இந்த கட்சி வந்து ரொம்ப நல்ல கட்சி, இது வந்து ரொம்ப இந்த சின்னமும் நல்ல சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணணுமா தேர்தலில் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மற்ற கட்சிக்காரங்களும் இந்த கட்சியை பற்றி பெருமையாக பேசியிருக்கணும், இல்லைன்னா தவறாகலாவோ சரி எதாக இருந்தாலும் சரி அதிகமாக பேசப்படணும் அப்படிங்கிறாங்க. மக்களும் சரி மற்ற கட்சிக்காரங்களும் சரி அதிகமாக பேசப்படணும் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த கட்சிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அமைச்சர்களும் சரி மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு நாட்டின் சட்டத்தில் இயற்றக்கூடிய முக்கிய பங்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா minority party this with lesser number of elected candidates is called minority party. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கட்சியில் வந்து இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கணுமா அவங்களுக்கு விருப்பப்படி அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத மாதிரி கட்சியை நடத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சின்ன கட்சி எப்படி இருக்கணும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக வந்து அந்த கட்சிக்காரங்க ரொம்ப எல்லாம் இருக்காது, குட்டி குட்டி கட்சிகள் தான் இருக்கும், சின்ன சின்ன கட்சிகள் தான் நிறைய கட்சிகள். மெஜாரிட்டி கட்சி வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டில் பொறுத்தவரை மெஜாரிட்டி கட்சினா டிஎம்கேவை ஏடிஎம்கே தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாமே குட்டி குட்டி கட்சி, அதாவது வந்து மைனாரிட்டி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்போசிஷன் பார்ட்டி த பார்ட்டி விச் கெட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் number of seats next to the majority party in the election is called the opposition party. An effective opposition is very essential for the successful operation of the democracy. They are the important as that the ruling party. The check the
autocratic tendency of the ruling party. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னாமா ஆப்போசிட் பார்ட்டினா எதிர்கட்சி தேர்தலில் பெரும்பான்மையான பெற்ற கட்சிகள் வந்து இரண்டாவது அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு அந்த எதிர்கட்சியோட இது முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமா, இது வந்து உனக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. எதனால் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி வின் பண்ணி இப்போ சட்டசபையில் மீட்டிங் போயிட்டுருக்கு இல்லையா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டசபையில் போகும்போது இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் அங்கே இப்போ வந்து ஆளுநர் கட்சி இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அதுக்கு ஆப்போசிட் கட்சியாக என்ன சொல்கிறாங்க, ரெட்டலை கட்சிக்காரங்கள சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அப்படி சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணுவோம், இப்போ நீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே சேர்ந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் ஒத்துமையாக பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸால் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியாது அப்படிங்கிறதுனால 2 பேருமே நமக்கு நீட் எக்ஸாம் வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒற்றுமையாக செயல்படுறாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க கட்சியும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி, 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே ஒரு நாட்டை என்ன பண்ண முடியும், அந்த ஸ்டேட்டை வளமையான ஸ்டேட்டாக உருவாக்க முடியும், ஒரு நாட்டையும் நல்ல சிறப்பான முறையில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. The critically examining of the political parties bills introduced to the government, they raise their voice in of the failures and wrong policies that highlight important issues which are not acted upon the government. The leader of the opposition party enjoy the rank of cabinet ministers. அதாவது இப்போ ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் மட்டுமே தீவிரமாக கவர்மெண்ட்டோட கொள்கைகளை அறிமுகப்படுத்தி சட்ட மசோதைகளை நிவர்த்தி செய்யக்கூடியது கிடையாது. ஆப்போசிட்ஸில் இருக்கக்கூடிய தவறான கொள்கைகள் தோல்விகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணுமா, வெளிக்கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க அதையும் வெளி காட்டாமல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுமா, முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து கேபினெட் அமைச்சரை அந்தஸ்தை கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய சிஎம் ஏதாவது தவறுகள் செஞ்சாலும் சரி, அவர் கொள்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, கொஸ்டின் கேட்கக்கூடிய ரைட்ஸு சட்டசபையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னோட அவங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் வந்து செய்யணும்னு மக்களுக்கு சொன்னீங்களே, இதெல்லாம் செஞ்சீங்களா, எப்போ செய்வீங்க, இதெல்லாம் இவ்வளோ மக்களுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, இதை சீக்கிரம் நிவர்த்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. அதை கேட்டுட்டு அவர் சரி செய்யக்கூடிய திறமைகளும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே என்ன பண்ணுமா, நம்மளோட மக்கள் எப்படி குறைகளை கேட்டு நம்மளோட குறைகளை நமக்கு சாதகமாக ஒர்க்கை செஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுமா, ஆளுங்கட்சிக்கிட்ட போய் அவங்களோட குறைகளையும் இல்லை மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சு வைங்கன்னு சொல்லி அவங்கள கேட்கும்போது அவங்க இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க கட்சி வந்து என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோடது எல்லாமே நிவர்த்தி செய்வாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா கொலிஷன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொலிஷன் கவர்மெண்ட் இங்கே பாருங்க மேலே கீழே ஃபிகரில் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பார்ட்டி 2, இது பார்ட்டி 3, இது பார்ட்டி 1, இது 1, இது 2, இது 3. இப்போது உனக்கு என்ன சொல்ல வராங்க, கொலெக்ஷன் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொலெக்ஷன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கீழே வந்து மல்டிப்ளை சிஸ்டத்தில் இருக்குது சிங்கிள் பார்ட்டி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒன்று ஒவ்வொருத்தரையும் சார்ந்து தான் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இண்டிவிஜுவலாக வந்து எதையும் அவங்க சாதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கட்சி 1, கட்சி 2, கட்சி 3ன்னு இருக்கணும், ஒவ்வொரு கட்சியும் கூட்டணியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஒன்றை இப்போ எல்லாமே இது 3மே ஒன்று சார்ந்து தான் இருக்கணும். இப்போ எப்படி நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம் இல்லையா. நீ ஒரு பொருளை எங்கள் வீட்டில் எங்கள் காட்டில் அரிசி வருது அப்போ நான் யார்கிட்டையுமே போக தேவையில்ல அப்படின்னு இருக்க முடியாது. பருப்புக்கு நீ வேறு எதாவது இடத்துக்கு கிடைக்கோ இல்லை போகணும். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு ஒவ்வொரு இதாக அடுத்தது ட்ரெஸ் வாங்க கடைக்கு போகணும், வேறு ஏதாவது நம்ம காஸ்டியூம்ஸ் வாங்குறத கடைக்கு போகணும். அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று லிங்க் இருந்து தொடர்பு செஞ்சு சங்கிலி போல் எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே ஒரு நாட்டை வளமான நாடாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாமா, எலெக்ஷன் சிம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எலெக்ஷன் சிம்பிள்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் எலக்ட்ரிக்கல் symbol is standard symbol all located
to a political party. They play an important role in elections. They can be easily identified, understood, remembered, and recognized by the voters. The Election Commission has stopped allotting animals and symbols. The only exceptions are the lion and elephant. The symbol of nationality recognized parties is started throughout India. The symbol will not be allotted to any other party of individual. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, என்ன சொல்ல வராங்கன்னா, எலக்ட்ரானிக் சிம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் அப்படிங்கிறாங்க. ஒரு தேர்தலுக்கு சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம். கண்டிப்பாக ஒரு எலெக்ஷனில் நீ நிற்கிற அப்படின்னா உனக்குரிய சிம்பிள் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் உன் சின்னத்தை பார்த்து, இன்னமும் நம்ம சைடு என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நிறைய பீப்புள்ஸ் இந்தியாவிலையும் சரி, படிக்காத வில்லேஜ் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு என்ன சொல்கிறதுனா படித்து பார்க்க தெரியாது. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இரட்டை உதயசூரியன், இது அதுக்கப்புறம் மாம்பழம், அதுக்கப்புறம் கொடை, சீப்பு, இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிம்பிளை பார்த்து தான் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. ஏன் அப்படின்னா நிறைய படிக்காத தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் கண்டிப்பாக அதனால் என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் உனக்கு தேவை. ஒரு கட்சியில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்குரிய ஒரு சிம்பிள் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அப்போ தான் வந்து வாக்களிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறாங்க. விதிவிலக்காக என்ன சொல்கிறாங்க, யானை, சிங்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்களாக வழங்கப்படும் அப்படிங்கிறாங்க. அனிமல்ஸ் பேர்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. சிங்கம், புலி, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்சிகளோட சின்ன நாடு முழுவதும் அது ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோமா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சிங்கத்தை கொடுத்துட்றாங்க. அதே சிங்கம் எங்களுக்கு கர்நாடகாவில் யாராவது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் இல்லை ஆந்திராவிலையோ, கேரளாவிலையோ, மகாராஷ்டிராவிலையோ, உத்தரப்பிரதேசத்துலையோ, எங்கேயாவது எனிபடி நம்ம இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு சின்னங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு யானை இது கொடுத்துட்றாங்க. அதே சின்னங்கள் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டேட்டு ஒரு சின்னம்னா அந்த ஒரே சின்னம்தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு கட்சிக்கும் ஒதுக்க மாட்டாங்க. சுயேட்சை இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக நிற்கிறவங்களுக்கு கூட அது கொடுக்க மாட்டாங்களாம். நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் பார்ட்டிஸ் ஆர் அலாட்டட் to certain symbols that no other party can be used the symbol in that particular state, but which different parties in different states can be the same symbol. Example, next என்ன சொல்கிறாங்கன்னா, சிவசேனா இன் மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கம்மா, முக்தி மோட்சா in Jharkhand use bow the arrow as their symbol. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாநில கட்சிகளுக்கு அந்தந்த மாநிலத்தில் என்னென்ன அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ பயன்படுத்துகிறாங்களோ அந்த சின்னத்தை தான் என்ன பண்ணுவாங்களாம், ஒதுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா மற்ற எந்த ஸ்டேட்டில் அதிகமாக மக்கள் வந்து அதிகமாக எந்த சின்னத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த சின்னத்தை தான் கொடுப்பாங்க, மற்ற ஒரு சின்னத்தை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மகாராஷ்டிராவில் வந்து அதிகமாக சிவனை வழிபடுவாங்க. சிவனை சொல்லுவாங்க, சிவசேனா கட்சி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சிவசேனா கட்சி இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு ஃபிகரில் சொல்கிறாங்க பாருமா, இது ஜார்க்கண்ட், சிவசேனா இன் மகாராஷ்டிரா, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா அப்படிங்கிற கட்சி. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வில்லு அம்பு, அதான் பவ் ஆரோ, வில் அம்பு என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சி இதை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுலாம் வேறு. அதனால் என்ன நம்ம தமிழ்நாட்டில் கூட சுற்றி இருக்குது, சீப்பு இருக்குது, அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுறது, புழக்கத்தில் பண்ணுறது, நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய சின்னங்களாக பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்டேட்டில் அதிகமாக எது நினைவில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு சின்னங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கீழே பாருமா பாக்ஸில் நேஷ்னல் பார்ட்டி, அடுத்தது ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டி. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டியில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட், நேஷ்னல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் விச்
participate in different elections all over India. தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டியில் regional parties are political parties which participate in different elections but only within one state. மாநில கட்சிகள் அப்படிங்கிறது மாநிலத்துக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ அந்த தேர்தல்களை போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய கட்சியில் இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் பாயிண்ட் வந்து என்னம்மா, இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். தேசிய கட்சிகள் அதாவது நேஷனல் ஃப்ரண்ட்னா தேசிய கட்சிகளை குறைந்தபட்சம் 4 ஸ்டேட்டாவது என்ன இருக்கணுமா, வலிமை உடையதாக இருந்தால் மட்டுமே பிரைம் மினிஸ்டருக்கு எலெக்ஷனுக்கு போட்டியிட அவங்களுக்கு தகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு இட் ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இட் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டேட்ஸு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். இட் ஹேஸ் அண்ட் தேர்ட் பாயிண்ட், இது ஃபோர்த் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், இது ஃபோர்த் பாயிண்ட். இட் ஹேஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டராக நிற்கிறாரு அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு அந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்டுக்கும் இப்போ ஒரே சிம்பிள் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பிஜேபினா தாமரை இல்லையா, காங்கிரஸ்னால் ஒரு சின்னம், அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நிற்கக்கூடியது கை சின்னம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்னங்கள் நாடு முழுவதும் ஒரே சின்னமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எ சிம்பிள் இஸ் ரிசீவ்டு ஃபார் இட் இன் த ஸ்டேட் இன் விச் ரெகனைஸ்டு பட் த சேம் சிம்பிள் கேன் பி அலாட்டட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம், ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு சின்னம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இத்தகைய வெவ்வேறு மாநிலத்துக்கும் வெவ்வேறு கட்சிக்கும் வெவ்வேறு சின்னங்கள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இட் ரிசால்வ்ஸ் ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். நெக்ஸ்ட்டுமா, இன் ப்ரொமோட்ஸ் ரீஜனல் அண்ட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு தேசிய அளவிலும் சரி மாநில அளவுலையும் சரி சர்வதேச விவரங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் ஏற்படுது அப்படின்னா அனைத்து முதலமைச்சர்களையும் இப்போ இந்த கொரோனாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர், எல்லா சிஎம்மையும் கூப்பிட்டு கலந்து உரையாடி உங்கள் ஸ்டேட்டில் எவ்வளோ கொரோனா இருக்குது, பாதிப்பு இருக்குது, மக்களுக்கு எப்படி என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுட்ருக்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி என்ன மற்ற மாநிலங்களுடைய நலன்களையும் கருதி நம்ம செயல்படணும். ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ளே தான் ஸ்டேட்டுக்கு ஒவ்வொன்றும் பிரிஞ்சிருக்கும் போது ஆனால் வளர்ச்சி அடைஞ்சு என்ன சொல்லுவாங்க, இந்தியா வளர்ச்சி அடைஞ்சு தான் சொல்லுவாங்க. இந்த இந்தியாவில் இந்த ஸ்டேட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, இந்தியா வளர்ச்சியை மட்டும்தான் காமனாக பார்ப்பாங்க. அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு நம்ம ஸ்டேட்டு எவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்குதோ பக்கத்து ஸ்டேட்டும் முன்னேற்றத்திற்கு அந்த கொண்டு போய் அவங்க ஆலோசனை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா சம்மரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடர்ன் ஏஜ் இன் an age of mass society of large population and party system in modern phenomenon. அதாவது நவீன காலம் என்பது பெரிய சமுதாயத்தையும் மக்கள் தொகையையும் கொண்டது. கட்சி முறை என்பது நவீன காலத்தை தோன்றியது அப்படிங்கிறாங்க. a group of people with broad common interests who organize to win elections, control government and thereby influence government policies. பரந்த பொதுநலத்தோட ஒரு கட்சிக்காரங்க செயல்பட வேண்டும், அதே மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம்: சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு நாட்டில் கட்சிகளோட எண்ணிக்கை வேறுபடும் அப்படிங்கிறாங்க. அது வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு 3 பிரிவு இருக்குது. இனி இந்தியா வி ஹாவ் மல்டி பார்ட்டி சிஸ்டம். நம்ம இந்தியா நம்ம நாடு எந்த சிஸ்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா மல்டி பார்ட்டி சிஸ்டம், பல கட்சி முறை சிஸ்டத்தில் நம்ம இந்தியா இருக்குது அப்படிங்கிறாங்க. இண்டிவிஜுவல் சிட்டிசன் who are not members of party any also be elected, they are known as independents. கட்சியில் உறுப்பினராக இல்லாத எந்த ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுயேட்சையாக இண்டிபெண்டாக தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமா, இப்போ கமலஹாசன் என்ன பண்ணார், சீமான் என்ன பண்ணார், தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக தான் அவங்க நின்னாங்க சின்னத்தை உருவாக்கி. அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக உருவாக்கி அவங்க வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ரீ அண்டு ஃபேர் எலெக்ஷன் இட் இந்தியா. சுதந்திரமாகவும்
நேர்மையாகவும் தேர்தலை நடத்துவதற்கு யாருக்கு பொறுப்பு இருக்குது? தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்பாக இருக்குது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணணுமா, எந்த ஒரு கள்ள ஓட்டும் நடக்காமல், ஓட்டு எலெக்ஷனில் சண்டை வராமல், மக்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து அமைதியான முறையில் ஓட்டு போட்டுட்டு போய் நம்ம சுதந்திரமாக செயல்பட்டு வின் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கக்கூடியது யாரோட பொறுப்பில் இருக்குதுன்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்தில் தான், அவங்களோட பொறுப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுமா. நாளைக்கு வேறு நியூ லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.